لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما يؤمن أكثرهم بالله إلا وهم مشركون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் கண்ணியமும் ஆற்றலும் அகிலங்கள் காலத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வருகின்ற வணக்கத்திற்கு தகுதியான ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே. அப்படிப்பட்ட வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வுடைய எல்லா விதமான அன்பும் கருணையும் இரக்கமும் உதவியும் பொருத்தமும் மன்னிப்பும் அவரால் இந்த உலகில் உலக மக்களுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் அத்துணை நபிமார்களையும் பின்பற்றி வாழ்ந்து சென்ற அந்த நன்மக்கள் மீதும் மேலும் இந்த உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இறுதி தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையின் வணக்க வழிபாடுகளின் பின்பற்றி வாழ்ந்து சென்று அந்த சத்திய சகாபாக்களின் இமாம்களின் நல்லடியார்களே, மேலும் இன்று வரை இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை போன்ற ஒவ்வொரு இஸ்லாமிய மீதும் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான அன்பும் கருணையும் இரக்கமும் உதவியும் பொறுப்பும் மன்னிப்பும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்விடத்தை துஆ செய்தவர்கள் இந்த ஜும்ஆ குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12வது அத்தியாயத்தில் 106வது வசனம் சொல்கிறார். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ் இல்லா வஹும் முஷ்ரிகூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், மக்களில் அதிகமானோர் பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இல்லா வஹும் முஷ்ரிகூன். ஆனால் முஷ்ரிக்குகளாகவே அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாகவே அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். பெயரளவில் இஸ்லாமியர்களாக அதே சமயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சரி, அந்த மக்கள் காபிர்கள் அவரிடத்திலே கேள்வி கேட்ட போதெல்லாம், அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அவரிடத்திலே கேள்வி கேட்ட போதெல்லாம் படைப்பாளன் என்ற விஷயத்தில், தௌஹீத் ருபூபிய்யா என்ற விஷயத்தில் அந்த மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். மக்களுக்கு காபிர்கள் முஷ்ரிக்குகள் நபியை நம்பாதவர்கள், நபி ஏற்காத மக்களிடத்தில் தான் படைப்பாளன் யார்,
இருக்கின்ற எல்லா விதமான படைப்புகளை பற்றி கேட்ட பொழுதெல்லாம் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? படைப்பாளர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் உலூஹியா, எல்லா வழிபாடுகளும் எல்லா விதமான இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் என்ற விஷயத்தில் மட்டும்தான் அவர்கள் தவறிழைத்தார்கள். அவர்கள்தான் முஷ்ரிக்குகள். அதே மாதிரியான ஒரு பண்பாடு, அதே மாதிரியான ஒரு புரிந்துணர்வு இன்றும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும்பாலான மக்களுக்கு இருப்பதினால்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் எனக்கு இணை வைத்தவர்களாக என்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைக்கலாம், நாமெல்லாம் தௌஹீத்வாதி தானே, 1983 84 நாம் இஸ்லாம் நாம தௌஹீத் எடுத்துக்கொண்டோம், ஆரம்பகால தௌஹீத்வாதிகள் நாம் எல்லாம் என்று நம்ம நினைக்கலாம். அல்லது நாங்கள் தான் முழுக்க முழுக்க சொந்தக்காரர், தௌஹீதுக்கு சொந்தக்காரர், சுனத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சிலர் நினைக்கலாம். ஆனால் இவர்கள் கூட சில விஷயத்தில், சில நேரங்களில், சில வார்த்தைகள் மூலமாக கூட அல்லாஹ்வுக்கு இணைக்கிறார். ஆகவேதான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்றே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஷைத்தானை வணங்க மாட்டீர்கள் என்பதை பற்றி ஷைத்தான் தெரிந்து கொண்டான். ஷைத்தானை நீங்கள் வணங்கவே மாட்டீர்கள் என்பதை பற்றி ஷைத்தான் தெரிந்து கொண்டு அதற்காக கைதேறப்படுகிறான். ஆனால் சந்தோஷப்படுகிறான். மக்களே, எந்த விஷயத்தில் அவன் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், நீங்கள் அற்பமான கருதுகின்ற விஷயங்களில் ஷைத்தானுக்கு கீழ்ப்படிவீர்கள், அந்த விஷயத்தின் மூலமாக ஷைத்தான் சந்தோஷப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய பார்வையில் சில விஷயங்களை நாங்கள் எங்களுடைய மறுமை வாழ்க்கையை அழித்து விடுவோம் என்று பயந்து அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்திருப்போம். ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களை உங்களுடைய பார்வைகளில் மிகவும் அற்பமாக முடியை போல நீங்கள் கருதுகிறீர்கள். சில விஷயங்களை நீங்கள் அற்பமாக கருதுகிறீர்கள். ஆனால் நாங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் எங்களுடைய மறுமை வாழ்க்கையை அழித்து விடுவோம் என்று பயந்து அந்த விஷயங்களில் நாங்கள் விலகி இருப்போம் என்று சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார். சொன்ன நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எந்த விஷயங்கள் இன்று நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வுக்கு நேரடியாக இணைக்கின்றனர் என்று சொன்னாலும், எந்த விஷயங்களில் அல்லாஹ் சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு பொருந்துகிறார்கள் பார்த்தோம் என்று சொன்னார். உதாரணத்துக்கு இங்கே எத்தனை பேர் அந்த நிலை இருக்க மாட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். கையில் ஒரு செம்பிலான வளையல் இருக்கிறது. நமக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருந்தாலும், நாம் இது போன்ற விஷயத்தில் விலகி இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அதே சமயத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை, இது மாதிரியான விஷயங்களை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு எடுத்து சொல்வது கடமை. இப்படிப்பட்ட விஷயங்கள் அவர்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நாம் ஏவுவது நம் இது கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார், கையிலே செம்பிலான வளையல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன மனிதரை, எதற்காக இதை அணிந்திருக்கிறீர்கள்? அந்த மனிதர் சொல்கிறார், வாகினா, அதன் காரணமாக அணிந்திருக்கிறேன். வாகினா என்று சொன்னால் ஒரு விதமான ஆண்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு நோய், கழுத்துகளிலும் கைகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அந்த நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக நான் கையிலே அணிந்திருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் இதை அணிந்திருந்தால் அது உங்களுக்கு பலவீனத்தை அதிகப்படுத்தும். இதே நிலையை நீங்கள் மரணம் அடைந்து விட்டால் வெற்றி பெறவே